எனக்கு ஐடியாவே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 months லான்ச் ஆகிட்டு ஒரு 1.5 months முத்துப்பாண்டி பாருமா முத்துப்பாண்டி அப்படின்னோடனே எனக்கு முத்துப்பாண்டின்ற பேர் வந்து எனக்கு லொக்கேஷனில் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அவங்க கேட்கும்போது யுவன் பாரு அப்படின்னு சொன்னால் நம்மள தான் சொல்கிறாங்கன்னு தெரியும். ஒரு டைம் ஆச்சு, ஏன்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். உங்க பேர் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹாசினி அந்த பையனை பத்தி இப்ப என்ன சொல்றது? இல்ல அவன் பழகிடுச்சுங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இல்ல இன்னைக்கு நேற்று கூப்பிட்டா பரவாயில்ல, அந்த பையனுக்கு பழகிடுச்சு. அவன் வி போத் ஆர் ஆக்சுவலி வெரி குட். டெய்லி ஷூட் போற மாதிரிலாம் இருக்காது. எங்கேயோ பெட்டி படிக்க தூக்கிட்டு வாங்க லொக்கேஷன், இன்னைக்கு எங்க லொக்கேஷன் போறோம், ஜாலி சில் பண்ணிட்டு எங்க அதான் சொல்றேன்ல என் டேரக்டர் இவனுங்கெல்லாம் நடிக்க வரானுங்களா இல்லை தின்ட்டு தூங்கிட்டு காலியாக பேசிட்டு வரானுங்களான்னு தெரில அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாப்புல. பட் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃபன் ஜோனாக இருக்கும். நாங்கள் வந்து எப்படின்னா பாதின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்தில் வந்து 6 மாதம் 7 மாதம் ஒரு சண்டை, ஒரு சின்ன சண்டை வரும் எங்கள் 2 பேருக்கு நடுவில். ஒரு வாய்ஸ் ரைஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பண்ண பேச மாட்டேன். அவரும் வந்து அதுக்கு அப்பாவுக்கும் ஈகோ இருக்கும், என்கிட்ட பேச வர மாட்டார். ஒரு மாதம் கழிச்சு நாங்கள் எதுக்கு சண்டை போட்டோன்றதை மறந்துடுவோம். எங்களுக்கு மைண்டில் என்னன்னா நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. எனக்கு வந்து அப்பாவோடதுல வந்து இந்த வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப ஒரு கேஷுவலாக இருக்கும். அப்புறம் இந்த உத்தமபுத்திரனில் வந்து சந்தோஷ்னு ஒரு கேரக்டர் வரும், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா ஜாலியாக வரும், ஜாலியாக வந்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஆஃப் சீன் கூட கொடுத்துருப்பாங்க. இந்த சந்தோஷ் இருந்துக்கிற இடம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2025 சனி பெயர்ச்சி பலன்கள். ஜோதிடர் ஆதித்யா குருஜியை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாள் ஜனவரி 26, நேரம் காலை 10 மணி, இடம் LA ஸ்டுடியோஸ், நுங்கம்பாக்கம், சென்னை. இந்தியா கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன் ஹியர். ஸோ என் கூட முத்துப்பாண்டி இருக்காரு இன்னைக்கு, தங்க மகள்ல இருந்து. வணக்கம் முத்துப்பாண்டி அவர்களே, எப்படி இருக்கீங்க? வணக்கம், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பர். ஸோ முத்துப்பாண்டினா அப்படியே சும்மா முறுக்கு மீசை வச்சுட்டு வேட்டி சட்டை எல்லாம் போட்டுட்டு அப்படி வந்துருவீங்கன்னு நினைச்சோம். ஆனா இன்னைக்கு மாடர்னா ஆஹா கல்யாணத்துல இருக்கிற மாதிரி ஃபாரின் ரிட்டர்ன் மாதிரி வந்திருக்கீங்க. நான் இன்னைக்கு ஆக்சுவலா அப்படிதான் வரலாம்னு நினைச்சேன். சரி, அப்புறம் நம்மளுக்கு செட் ஆகுது, 2-3 இடத்துக்கு சுத்திட்டு இருந்தேன்னா சரி அப்படியே இதே காஸ்ட் செட்டாலே வந்துடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஓகே, ஸோ முத்துப்பாண்டி அந்த ஒரு கேரக்டருக்கு வேற லெவல் வரவேற்பு. ஸோ அது எப்படி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி மக்களுடைய ரியாக்ஷன்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எனக்கு ஐடியாவே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 months லான்ச் ஆகிட்டு ஒரு 1.5 months. அப்போ எப்படி இருக்குன்னா நானே அந்த அந்த எபிசோடை பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க ஸ்டோர் பேங்கிங் பண்ணுறதுக்காக ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கும். அப்போது ஒரு 1.5-2 months டெலிகாஸ்ட் ஆகி 1.5-2 months கழிச்சு நான் வந்து சொல்கிறேன், இப்போ ஒரு 4 நாள் லீவ் கொடுத்துருக்காங்க, எங்கேயாவது ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி கிளம்பலான்னு சொல்லிட்டு ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து அப்படியே கிளம்புறேன். வீட்டுக்கு கூட போகல, லக்கேஜ் எல்லாமே அதான் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் டேஸ்லேருந்து முடிச்சுட்டு ஒரு 45 days கழிச்சு கிளம்புறேன். திண்டிவனம் தாண்டியாச்சு. அங்கே வைகைன்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஹோட்டலில் இறங்கின உடனே நம்ம அதுக்கு முன்னாடி வந்து சினிமாவில் இருக்கும், ஒரு 8 years-ஆக இருக்கும், மூவிஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரெகக்னைசேஷன் வந்து அவ்வளோ கிடச்சிருக்கான்னு தெரில. ஒரு ஹோட்டலில் இறங்கி நிற்கிற அந்த ஊருக்கு பஸ்ஸெலாம் வந்து இறங்குவாங்கல்ல, அவங்கெல்லாம் இறங்கி பார்த்தோன்னே அந்த பேர் வந்து என்னென்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்க பேர் முத்துப்பாண்டின்னு பேரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. முத்துப்பாண்டி பாருமா முத்துப்பாண்டி அப்படின்னோடனே எனக்கு முத்துப்பாண்டின்ற பேர் வந்து எனக்கு லொக்கேஷனில் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அவங்க கேட்கும்போது யுவன் பாரு அப்படின்னு சொன்னால் நம்மள தான் சொல்கிறாங்கன்னு தெரியும். ஒரு டைம் ஆச்சு, ஏன்னா இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அது வந்து இப்போ ஒரு 1 year-ஆக ரொம்ப ரெகுலர் ஆகி இப்போ எங்கேயாவது போனால் கூட ஒரு பேர் அட்டையராக கூட சேர்ந்துருச்சு. யுவன் மயில்சாமி தாண்டி முத்துப்பாண்டின்ற ஒரு பேர் ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ ஹாப்பி அபவுட் தட். புதுசாக இருக்குது. இந்த ஒரு தருணத்தில் வந்து உங்களுடைய இந்த முத்துப்பாண்டி கேரக்டர் ஒரு மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன். முத்துப்பாண்டி கேரக்டர் வந்து நல்ல வரவேற்பு. பிகாஸ் நீங்கள் வந்து இந்த காமிக்கலாகவும் பண்ணுவீங்க, அதே மாதிரி வீரமாகவும் பண்ணுவீங்க, அது மாதிரி எல்லாமே இருக்குதுல்ல, ஒரு மிக்ஸ் ஆஃப் கேரக்டர். ஸோ இது வந்து எப்படி வேறு ஏதாவது நாங்கள் டிவியேட் பண்ணி இந்த சீரியலில் இப்படியும் வரப்போகுது, இல்லை வேறு மாதிரி ஒரு ஷேட்லையும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது புதுசாக டெவலப்மெண்ட் இருக்குமா இந்த கேரக்டரில்? இல்லை, நாங்களே வந்து சீரியல் பண்ணும்போது தான் எங்களுக்கு இந்த புதுசாக சேஞ்ச் இருக்குன்றது தெரியுது. ஏன்னா நாங்கள் இன்றைக்கி வந்ததுக்கப்புறம் தான் ஒன்லைன் சொல்லுவாப்புல, ஒன்லைன் ஓகே ஃபைன். ஒன்று என்னென்னா ரொம்ப லாங், மார்னிங் 7 o'clock to 10 o'clock டெய்லியும் போகுது. அப்படி போகிற டைமில் வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நான் கேட்பேன் என்ன போயிட்டுருக்கு, என்ன பண்ணுறோம் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து என்னென்னா கான்ஃபிடன்ஸ் வந்து ஓவராக மற்றவங்க மேலே வந்துடுச்சு. அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம சொல்கிறத செஞ்சால் போதும், நம்ம எதுக்கு பெருசாக நான் ஒரு டெசிஷன் எடுத்து அது நம்ம சூப்பராக போகிற மாதிரி ஒன்றும் கிடையாதுங்க. பாவம் ஒரு போன வருஷத்தில் எந்த பாவம் பண்ணாரோ தெரில என் டைரக்டர் ஒருத்தவர், அதை விட கொடுமையான பாவம் பண்ணவர் என் ப்ரொடியூசரு. இவங்க 2 பேரும் என் கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் அவங்களுக்கு வேலை செய்யலன்னு தெரில, அவங்க தான் எனக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் எனக்கு பயங்கர நம்பிக்கை. கோ ஆர்டிஸ்ட்டும் அதே மாதிரி தான் எல்லாருமே.
அப்படின்னு சொல்கிறதுனா உங்கள் பேர் பற்றி ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஹாசினி அந்த பையனை பற்றி இப்போ என்ன சொல்கிறது? அந்த பையன் இந்த ஷோவை பார்ப்பாங்க. இல்லை அவன் பழகிடுச்சுங்க, ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இல்லை இன்னும் இன்னைக்கு நேற்று கூப்பிட்டா பரவாயில்ல, அந்த பையனுக்கு பழகிடுச்சு. அவன் வி போத் ஆர் ஆக்சுவலி வெரி குட். எனக்கு ஆக்சுவலாக இப்படி ஒரு பார்ட்னர் கிடச்சிருப்பாங்களான்றது ஐடியாவே இல்லை. எப்படின்னா நம்ம மைண்டில் ஒன்று இருக்கும், இதை வந்து பெர்ஃபார்ம் பண்ணலான்னு ஒன்று வச்சுருப்போம், அவங்க ஏதாவது ஒன்று வச்சுருப்பாங்க, அவங்க அதை பண்ணலான்னு இருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்று பேசிப்பாங்க, பேசிட்டு இது பண்ணுவாங்க. நாங்கள் அதை பற்றி நான் எப்படி வந்து எனக்கு எப்படின்னா இந்த இறங்கி வந்து ஷார்ட் ரெடின்னு வர வழியில் அங்கே நடந்து வரும்போது என்னோட ஏடிஸ் வந்து அப்படியே டைலாக் படிப்பாங்க, சீக்வன்ஸ் இதுன்னு சொல்லுவாங்க. அவங்க அதே மாதிரி கேட்டு வந்துடுவாப்புல. ஸோ முன்னாடியே உட்காந்து இந்த ப்ரிப்பேர் பண்ணுற சீக்வன்ஸ்லாம் கிடையாது. பட் ஆன் த ஃப்ளோவில் இங்கே என்ன சென்ட் ஆகுதோ அதை கரெக்டாக ரிசீவ் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குறது எனக்கும் கரெக்டாக அது ரிசீவ் ஆகிடுது. ஸோ நானே அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், டச் வுட் விஷ் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அதே மாதிரி. ஸோ ஈவன் வி கோ டு ஷோஸ் ஆல்சோ வில் பி லைக் தட் ஒன்லி. நல்லா வெறுப்பேற்றிட்டு சண்டை போட்டு நல்லா இருக்கும். ஓகே, உங்கள் வேவ் நல்லா செட் ஆகிடுச்சுங்கிறீங்க. ஆமாம், எக்ஸாக்ட்லி, கரெக்ட். நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி ஒரு இனிபிஷன் இருக்கும், லைக் தயக்கம் இருந்திருக்கும். அதெல்லாம் அது எப்போ பிரேக் ஆச்சு உங்கள் 2 பேருக்கும்? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 1 மந்த் வந்து என் கூட அவங்க காம்பினேஷன் கிடையாது. அவங்க சென்னை, நான் அங்கே ஊரில். இது வந்து யாருக்கு கேட்டால் கரெக்டாக இருக்குன்னா என்னோட அக்கா கேரக்டர் நீப்பா, 1 2 3 கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சுன்னா மத்தியானம் வரைக்கும் எடுத்துக்கிச்சு. காலிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கில் காலிலேருந்து மத்தியானம் வரைக்கும். எப்படின்னா ஏன்னா என் வாய் சும்மா இருக்காது, நம்மளால் பேசாமல் இருக்க முடியாது, சாப்பிடாமல் இருக்க முடியாது, பேசாமல் இருக்க முடியாது. நானும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்தேன். சரி, இவங்க ஃபஸ்ட்டு நீப்பா அவங்க தான் வந்தாங்க. ஒரு 2 கான்வர்சேஷன்லேயே தெரிஞ்சு போச்சு 2 பைத்தியம் அப்படின்ட்டு. அது பியோர் பைத்தியம்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் ஈவன் நீப்பா ஆல்சோ ஹேவ் ஒன் younger brother which his character will be same like me. ஸோ அதில் நாங்கள் இந்த சைடு ஒரு கனெக்ஷன். அண்ட் என்னோட தங்கச்சி மாமா பொண்ணு, சின்ன பொண்ணு மனுஸ்ரீன்னு அவங்க நேம், சீரியலில் வந்து திவ்யா. ஸோ அவளும் அதே மாதிரி தான். எங்கள் கேர்ள் ஆல்சோ ஐ காட் கனெக்டட் டு ஹர் லைக் தட் வே. ஸோ வந்து எப்படின்னா டெய்லி ஷூட் போகிற மாதிரிலாம் இருக்காது. எங்கேயோ பெட்டி படிக்க தூக்கிட்டு வாங்க வெக்கேஷன், இன்றைக்கி எங்கள் லொக்கேஷன் போகிறோம், ஜாலி செல் பண்ணிட்டு எங்கள் அதான் சொல்கிறேன்ல, என் டேரக்டர் இவனுங்கெல்லாம் நடிக்க வரானுங்களா இல்லை தின்ட்டு தூங்கிட்டு காலையாக பேசிட்டு வரானுங்களான்னு தெரில அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாப்புல. பட் ரொம்ப ஜாலியாக இருக்கும், ரொம்ப ஃபன் ஜோனாக இருக்கும். சூப்பர். இப்போ நம்ம வந்து ஒரு செக்மெண்ட் குள்ள போகிறோம். ஓகேயா? ஸோ இது வந்து ஒரு ஃபன்னி அண்ட் காமெடி அண்ட் ஹியூமர் பேஸ்டு செக்மெண்ட் தான். ஜஸ்ட் நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஸோ வாட்ஸ் த ஃபன்னியஸ்ட் அட்வைஸ் யுவர் ஃபாதர் எவர் கேவ் யூ அபவுட் ஆக்டிங் ஆர் இன் ஜென்ரல்? ரொம்ப ஃபன்னியான ஒரு அட்வைஸ் அப்பா வந்து உங்களுக்கு கொடுத்தது, ஒரு ஆக்டிங் பற்றியா இருக்கலாம் இல்லை லைஃப் பற்றியா இருக்கலாம். ஆக்சுவலாக அட்வைஸ்ன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறோம்னா ஃபன்னியாகவும் சொல்ல முடியாது, வந்து அட்வைஸ்ன்னு சொல்ல முடியாது. We don't have a proper conversation from 2012. நாங்கள் வந்து எப்படின்னா பாதின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்தில் வந்து 6 மாதம் 7 மாதம் ஒரு சண்டை, ஒரு சின்ன சண்டை வரும் எங்கள் 2 பேருக்கு நடுவில். ஒரு வாய்ஸ் ரைஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன பேச மாட்டேன். அவரும் வந்து அதுக்கு அப்பாவுக்கும் ஈகோ இருக்கும், என்கிட்ட பேச வர மாட்டார். ஒரு மாதம் கழிச்சு நாங்கள் எதுக்கு சண்டை போட்டோன்றதை மறந்துடுவோம். எங்களுக்கு மைண்டில் என்னன்னா நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறது இல்லை. எப்படின்னா இவர் இப்படி ஆப்போசிட்டில் வந்தோன்னா நான் இப்படி போவேன், நான் வீட்டில் இருந்தேன்னா இவர் உள்ளே போயிடுவார், இவர் ஹாலில் உட்காந்துருந்தா நான் மேலே போயிடுவேன். இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நடக்கும். இப்படியே நடந்துட்டு இருக்கும் போது ஏன்னா மோஸ்ட்டாக வந்து சினிமாவோட நான் வந்து சினிமாவை எப்படி தேடுறேன்றது வந்து எங்கள் அப்பாவுக்கு பெருசாக அது பிடிக்கல. பட் அப்பா வந்து வெரி மச் இன்ட்ரெஸ்டட் மீ டு கமிட் டு சினிமா. பட் அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது, வெயிட் பண்ணு, உன்னை தேடி வருவாங்க அப்படின்ட்டு அப்பாவோட மைண்ட் போயிட்டு. எனக்கு அப்படி கிடையாது. இப்போல்லாம் அப்படி யாரும் சோட சன்னுன்றனால கொண்டு வந்து உங்களுக்கு ஒன்று தருவாங்க, நீங்கள் பண்ணுங்கன்றதெல்லாம் வாய்ப்பே இல்லை. யூ ஹேவ் டு ரன் பிஹைண்ட் இட். ஸோ நான் அதை பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்கு அவ்வளோ பெருசாக இன்ட்ரெஸ்ட். இதுதான் மெயின் கிளாஷாக வரும். பட் ஆனால் என்ன ஆகுனா நாங்கள் சண்டையை மறந்துடுவோம். ஒரு 8 மாதம் இப்படியே போகும். ஏதாவது ஒரு ஒகேஷனில் நாங்கள் 2 பேரும் இப்படி நிற்கிற மாதிரி ஒரு நிலமை வரும். அப்படியே பேசிக்காமல் இப்படி நிற்கிற மாதிரி அந்த நிலமை, தம்பி என்னப்பா சாப்பிட்டியாப்பா அப்படின்ட்டு ஒரு வார்த்தை போதும். அப்போ சாப்பிட்டப்பா, அப்போ நீங்கள் எப்படி வீட்டுக்கு போறீங்க, அப்போ என் காரில் போயிடலாப்பா, அப்போ அங்கேப்பா ஆமாம் அவங்க ஃபோன் பண்ணாங்கப்பா, ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும். யாராவது ஒரு வார்த்தை, என்னப்பா இந்த வார்த்தை வந்துச்சுன்னா போதும், நான் இல்லைன்னா என் வயல அப்பா அப்படின்ட்டு முடிஞ்சு போச்சு. 2 பேரோட கோல்டு வார் முடிஞ்சு போயிடும். ஸோ இது ஒரு 6 மாதம் இப்படி ட்ராவல் ஆகும். இப்படி என்ன ஆகும்னா இப்படியே போயிட்டு இருக்கும் போது அப்பா வந்து ஆக்சுவலி February 19th பாஸ்ட் அவே 2023. 17th வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கமிங் ஃப்ரம் கேரளா. நான் வாகமானுக்கு வந்து ஒரு சாங் ஷூட்டுக்கு போயிருந்தேன், டிகே சாரோட ஒரு சாங் ஷூட். அப்போ இந்த பர்சனை நான் மீட் பண்ணேன். அவர் வந்து நான் சென்னைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோடனே நான் ஒன்று என்ன பண்ணேன்னா அவரை மீட் பண்ணிவிட்டு சும்மா நாங்கள் 2 பேரும், அவர் டேரக்டரில் அசிஸ்டன்ட் டேரக்டர் தான். ஸோ நாங்கள் ஜாலியாக கேஷுவலாக டீ கடை எல்லாம் சுற்றிட்டு பேசிட்டு பேசிட்டு வந்தேன். அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ அசிஸ்டன்ட் டேரக்டர் ட்ரை பண்ணிட்டுருக்காங்க, நம்ம கிட்ட பேசினாங்க அப்படின்னு. பரவாயில்லப்பா நல்ல விஷயம் தான், இந்த மாதிரி முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம் தான் அப்படின்னு. அப்போ நான் வந்து வீட்டில் அம்மாவுக்கு மட்டும் கோயில் போயிருக்காங்க, அப்பா ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. இங்கே ஒரு சோஃபா இருக்கும். நான் அப்படி போகும்போது இங்கே வந்து உட்காந்தேன். என்னை பார்த்துருக்கேன், சொல்கிறேன் தம்பி
நீ என்ன பண்ணுறியோ அது கரெக்டாக பண்ணிட்டு இருக்கடா, இப்படியே பண்ணுறா இப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நான் வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு சைலன்ஸ். திருவண்ணாமலை தான் அப்பாவோட வீடுன்னே சொல்லலாம். அவர் வந்து அங்கே இருக்கணும், ஒரு 2 நாள் வேணால் இங்கே வந்து சாலிகிராமத்தில் இருந்துட்டு போவோன்ற மாதிரி தான். ஷூட்டிங்லன்னா அங்கே தான் இருப்பார். நிறைய ஆடியோ லான்ச்சில் அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, நான் வந்து பயங்கரமான எம்ஜிஆர் ரசிகன், சிவன் பக்தன், என்றைக்கு என்ன சிவன் கூப்பிட்றாரோ நான் போயிடுவேன். இதுதான் அவர் சொல்லிகிட்டே இருக்கிற ஒரு வார்த்தை, என்றைக்கு சிவன் கூப்பிட்றாரோ நான் போயிடுவேன். இப்படி தான் அவர் சொல்லிட்டே இருப்பார். இது நிறைய ஆடியோ லான்ச்சில் இருக்குது. அவர் வந்து ஃபஸ்ட் அட்டாக் வந்து என்றைக்கு வந்துச்சுன்னா December 6th அன்றைக்கி வந்துச்சு. தட் வாஸ் ஆக்சுவலி மகாதீபம். ஹி வாஸ் இன் தீபம், திருவண்ணாமலை தீபம் உள்ளே இருக்கார். அண்ட் 5:30க்கு இவருக்கு பெயின் ஆரம்பிச்சிருக்கு. 5:30க்கு பெயின்னு சொன்னால் இவனுங்க கடத்திடுவானுங்க நம்மளை, நம்ம 6 மணிக்கு தீபம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு சார் வந்து கிரிக்கெட் பிளேயர் மாதிரி இப்படி கையிலேயே பவுலிங்லாம் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டு இப்படி கையெல்லாம் இப்படி சுற்றிக்கிட்டு இப்படிலாம் பண்ணிட்டு, ஏன்னா எங்கள் மதர் வாஸ் வாட்சிங் தட் ஆல். ஏன்னா தூரத்தில் இருக்காங்க, அந்த க்ரௌட் உங்களுக்கு தெரியாது, அந்த கோயிலுக்குள்ள இருக்க க்ரௌட் போய் பக்கத்தில் போய் பேச முடியாது. நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. 6 மணிக்கு தீபத்தை பார்த்தோன்னே இவரே ஓடி போய் ஒரு ஆட்டோவில் உட்காந்துட்டு, அந்த ஊரில் அந்த டிராஃபிக்கில் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. வித் ஹிஸ் ஃபேஸ், அவர் ஃபேஸ் தெரியுன்றனால பக்கத்தில் கசனோட ஹாஸ்பிட்டல் உள்ளே போனோடனே ஒரு டோசேஜ் இன்ஜெக்ஷன் போட்டு இவர் அப்படியே ஆம்புலன்ஸில் ஏற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே எங்கள் அம்மா வந்து லிட்டரலாக அங்கேருந்து திண்டிவனம் வர வரைக்கும் இஸ் நோ மோர் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் கிரைங். திண்டிவனம் வந்ததுக்கப்புறம் அப்பாவை நார்மலாக ஏஞ்சிட்டு ஆம்புலன்ஸ் ரோட்டில் நிப்பாட்ட சொல்லி டீ வேணும்னு சொல்லிட்டு ஆம்புலன்ஸ்லேருந்து இறங்கி ரோட்டில் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ராமச்சந்திரில் வந்து அட்மிட். ஷூட் போயிட்டு கரெக்டாக ஒரு பாசிட்டிவ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா February 19, தட் வாஸ் மகாசிவராத்திரி. இல்லைனா ஒரு முன்னாடியே போயிருந்தாருன்னா மகா தீபம் அன்னைக்கு போய் இறந்துருப்பார். அன்னைக்கு எஸ்கேப் ஆகிட்டு என்னைக்கு தவறிட்டாருன்னா மறுபடியும் இது அன்னைக்கு மகாசிவராத்திரி அன்னைக்கு. ஸோ மகாசிவராத்திரி அன்னைக்கு வந்து டேரெக்டாக சிவன்கிட்ட போகிறது, இது வந்து எல்லாரும் சொல்கிற ஒரு வார்த்தை. மகாசிவராத்திரி அன்னைக்கு போனால் சிவன் காலுக்கே போயிடுற மாதிரி. இப்போ அடுத்த கொஸ்டின், ஓகே, இஃப் யூ குட் பிக் எனி கிளாசிக் தமிழ் காமெடி சீன் டு எனாக்ட், ஓகே, வித் யோர் டேட் மாதிரி, அப்பா கூட இருக்கிற மாதிரி அப்பாவோட ஏதாவது ஒரு சீனு, அது என்னவா இருக்கும்? எனக்கு வந்து அப்பாவோடதுல வந்து இந்த வேணுகோபால் ஃப்ரம் டைட்டில் பார்க் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ரொம்ப ஒரு கேஷுவலாக இருக்கும். பாட்டு வர்றது ரொம்ப ஹெசிடேஷன் இல்லாமல் ஒரு படித்தவன் வந்து ரொம்ப அப்பா வந்து அப்பாவுக்கு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3rd standard அப்பா. ஆக்சுவலி த ஒன்லி நாலேஜ் ஹி கெயின் இஸ் த்ரூ பை ட்ராவலிங், மீட்டிங் நியூ பீப்புள்ஸ், டாக்கிங் டு நியூ பீப்புள்ஸ். ஒரு புதுசு ஏன்னா விட்டுட்டாங்க 13 வயசில் சென்னை வந்த ஒரு மனுஷன் எப்படி இருப்பாப்புல அப்புறம். ஸோ அதனால் நிறைய நாலேஜ் அப்பாவுக்கு இருக்குது ஆக்சுவலி. அதனால் வந்து அந்த சீனில் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும் அந்த காமெடி. டீசெண்டாக வந்து அந்த லாஸ்ட்டில் தான் டே நான் பப்பேன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறது, லாஸ்ட்டில் தான் ஒரு ஃபன்ஸோடு அது வரைக்கும் ரொம்ப சூப்பராக போகும். அப்புறம் இந்த உத்தமபுத்திரனில் வந்து சந்தோஷ்னு ஒரு கேரக்டர் வரும், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படின்னா ஜாலியாக வரும், ஜாலியாக வந்துட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட் ஆஃப் சீன் கூட கொடுத்துருப்பாங்க. இந்த சந்தோஷ் இருந்துக்கிற இடம் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாஸ் the most unexpected or funny moment you have ever experienced on a film set or serial set? ரொம்ப most funniest moment. டெய்லி நடக்குது. நீங்கள் தான் ஆரம்பிப்பீங்களா இல்லை யாராவது துவக்குவாங்களா? நீங்கள் இல்லை, நான் வந்து எப்படின்னா நான் வரேன்றது வந்து ஒரு என்ன பண்ணுவேன்னா, இப்போ இந்த ரூம்குள்ள நான் வரேன்னா அங்கேருந்தே இங்கே இருக்கவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருவேன். வந்துட்டான் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படி அந்த மாதிரி என்ன பண்ணுவேன்னா யானைன்னு சொல்ல இல்ல சொல்றேன், மெட்டீரியல் வைஸ் சொல்றேன், ஓகேங்களா? சத்தம் போட்டே வருவேன். இல்லைன்னா யாரு எனக்கு என்னன்னா எல்லாரையும் கூப்பிட்டு நிக்க வச்சு எனக்கு குட் மார்னிங் சொல்லணும். எனக்கு நின்று, ஏன்னா யாரையும் பார்க்காம எனக்கு உள்ள வரக்கூடாது. ஸோ உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் ஸ்டக் இன் அ ரூம், ஓகே, வித் ஒன்லி அ மைக் அண்ட் அ க்ரௌட், ஓகே, ஒரு பஞ்ச் ஆஃப் க்ரௌட் இருக்காங்க, என்ன ஃபர்ஸ்ட் நீங்க ஜோக் பண்ணுவீங்க, என்ன பண்ண வைப்பீங்க அவங்கள? ஒரு மைக் இருக்கு, ஒரு ரூம்ல மாட்டிக்கிட்டீங்க, ஒரு க்ரௌட் இருக்காங்க, ஒரு 20-30 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க? உங்ககிட்ட மைக் மட்டும் தான் இருக்கு, வேற எதுவும் இல்லை, நீங்க தான் உங்களை என்டர்டெயின் பண்ணணும். அது ஆக்சுவலாக என்ன சொல்லுவாங்கன்னா, என் லொக்கேஷனே சொல்லுவாங்க, இவன் இல்லைன்னா இங்கே போர் அடிக்கும் போல இருக்கே, யாரும் என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்கல்ல. இப்போ உங்கள் பேர் என்னது, மஞ்சள் காட்டு மைனா சார், நான் அப்படி தான் கூப்பிடுவாங்களே அவங்க. காயத்ரி மேம், ஹாய் மஞ்சு அப்படின்னு தான் கூப்பிடுவேன் நான். மஞ்சள் காட்டு மைனா உள்ளே வந்தோடனே நான் சொல்லுவேன்னா என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவாங்க. அவங்க ஒரு நாள் இருந்து பார்த்துட்டு சொல்லிடுவாங்க, ஐயோ இவன் இல்லைன்னா உங்களுக்கெல்லாம் போர் அடிச்சிருவீங்க போல இருக்கே அப்படின்ட்டு முதல்ல அசிஸ்டன்ஸ் மால் கொண்டு ரூம்குள்ள வந்து உட்காந்துப்பாங்க, எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதை நான் வந்து எனக்கு தெரியாது, நான் இவங்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக நான் எதுவும் பண்ணுறேன். நான் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருப்பேன், இது ஒன்று பேசும், இதை நான் கமெண்ட் இருக்க சொல்லுவேன், ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்போம் போது அது எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்குன்றது போது இதை நம்ம பிளான் பண்ணி பண்ணல. ஸோ அந்த 20 பேர் என்ன 40 பேர் இருந்தாலும் ஏதாவது ஒன்று நம்ம சும்மா என் வாய்ஸ் அதான் சொன்னாலும் நம்ம வாய்ஸ் சும்மா இருக்காது, வாய்ஸ் சும்மா இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று போயிட்டு இருக்கும், ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். இல்லை சப்போஸ் ரூமில் யாருமே இல்லைனாலும் என்ன பண்ணுவேன்னு கேட்டால் கூட அதுக்கும் நம்ம ஒன்று வச்சுருப்போம். என்னன்னா இன்றைக்கி ஒரு நாள் ஷூட்டில் வந்து நான் ஒரு பயங்கரமான செல்ஃப் அப்சஸ்ட், ஓகேங்களா? நம்ம வந்து செல்ஃப் அப்சஸ்ட் டு தி கோர்.
என் லொக்கேஷன்லேயே என்னை பார்த்து டென்ஷன் ஆயிடுவானுங்க, உன்ன மாதிரி ஒன்றுமே இருக்க மாட்டாங்கடா அப்படின்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு யாருமே வேணாம், எனக்கு போதும், நான் ஜாலியாக இருந்து போப்பா சாமி இப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் டிவி பார்த்துட்டே உட்காந்துட்ருக்கோம் எல்லோரும், டிவியில் ஒன்றுமே இல்லை, போர் அடிக்குது. அப்புறம் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு என்ன பண்ணேன், எல்லாருக்கிட்டே கேட்டேன், எல்லோரும் போர் அடிக்குது நாங்களா. டிவி ஆஃப் பண்ணிட்டு பெரிய கண்ணாடி எடுத்து என் முன்னாடி வச்சுட்டு கொண்டாடி அப்படி உட்காந்துக்கிட்டு எல்லோரும் இல்லை, ஏன்னா டிவி ஆஃப் பண்ணிட்டேன், டிவியில் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன், எதுவுமே இல்லை, போர் அடிக்குது, அதான் கண்ணாடியில் என்னையே பார்த்துட்ருக்கேன். காண்டாயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும், இந்த சினிமா காண்டம் ஆக்கிட்டு இருப்போம் எல்லாரையும். ஸோ நீங்கள் வந்து இஃப் யுவர் லைஃப் வேற காமெடி மூவி, ஓகேயா, வாட் வுட் பி த டைட்டில்? ஸோ ஹூ வுட் பிளே யோர் ரோல்? அதாவது உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் ஒரு காமெடி மூவியாக நீங்கள் உருவாக்குறீங்க, யார் வந்து உங்கள் இடத்த வந்து நிரப்புறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அது யாராக இருப்பாங்க? அண்ட் டைட்டில் என்ன டைட்டில்? 2 பேர் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பாலசரவணன் அண்ணன். பாலசரவணனுக்கு நான் என் கேரக்டர் கொடுத்தேன்னா கரெக்டாக இருக்கும். நான் யோசிப்பேன் சில டைமில், ஏன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, டேய் உன்னை வச்சு ஒன்றுமே பண்ண வேண்டாம்டா, நீ காலையிலேருந்து சாயங்காலம் என்ன பண்ணுறியோ என்னை வச்சு ஒரு படம் எடுக்கலாம்டா அப்படின்னு. அந்த எனர்ஜி லெவல் வந்து நான் வந்து பாலசரவணனோட இதில் பார்த்துருக்கேன். உங்களோட ரீசன்ட் இன்டர்வியூ, விஜய் டிவியில் இருக்கிற இன்டர்வியூவில் தான் நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு, நீங்கள் வந்து மயில்சாமி சாரோட பையன் யுவன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கமெண்ட்ஸ்லாம் நாங்கள் நிறையா பார்த்துருந்தோம். ஸோ நீங்கள் வந்து அதை வெளிப்படுத்திக்கிட்டதே இல்லை, அது வந்து பர்டிகுலராக நீங்கள் வந்து பண்ணீங்களா, இல்லை வாண்டட்லி பண்ணீங்களா, இல்லை அதுவாக நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி? டு பி ஃப்ராங்க் எப்படி சொல்லணும்னா 2 விஷயம் இருக்குது சினிமாவில். இஃப் த ஃபாதர் இஸ் தேர், ஒரு பெரியாளாக இருக்காங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. ஒன்றுமே ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஒருத்தவங்க நம்ம சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா அவங்க அப்பா இருக்காரு, எங்கேயாவது தூக்கிட்டு போய் உட்கார வச்சிருவாரு இப்படி சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, நான் ஒரு 8 years 2012 இந்த சினிமா ரனில் போயிட்டு இருக்கும் போது நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எனக்கு வந்து அப்பாவோட விசிட்டிங் கார்டு இருக்குது. அவரோட பேரை சொன்னால் உடனே வாப்பா உட்காருப்பா பேசலான்னு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது. அது உட்காந்து சொல்லும் போது ஒரு கேரக்டர் இருக்குப்பா, ஆனால் அது சின்ன கேரக்டரு, அது உனக்கு கொடுத்தா தப்பாக இருக்கும், உனக்கு எதாவது நல்ல கேரக்டர் வருமோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். இவங்களோட வேலையில் நம்மளை யோசிப்பாங்களான்னு தெரியாது, புரியுதுங்களா? இப்போ இந்த சின்ன கேரக்டர், நம்ம கேரக்டர் விட்டு ஒரு சின்ன கேரக்டர் பண்ண தெரியுமா, அந்த கேரக்டருக்காரன் இன்னொரு 3 படத்தில் சின்ன கேரக்டர் பண்ணிட்டு ஒரு 4வது படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணிட்டு இருப்பாப்புல, புரியுதுங்களா? ஸோ அந்த பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு பர்சனுக்கு நீங்கள் கொடுத்த சின்ன கேரக்டரு ஒரு 3 படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் கிடச்சி, இந்த கேரக்டர் மூலிமா நீ ஒரு நேம் எடுத்துகிட்டு நீ ஒரு 5வது 6வது படத்தில் யூல் பி ஒரு பிக் கேரக்டர். பட் அதே ஒரு ஃபெமிலியராக இருக்க பர்சன் என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி மிஸ் ஆகுறது இருக்குது தெரியுங்களா. ஒன்று அப்பா வந்து ப்ரொடியூசராக இருக்கணும், ஒரு படத்தை எடுத்துடணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து என்ன ஆகுனா, பட் அட் த சேம் டைம் நான் இப்பயும் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஆஃபீஸ்க்கு நான் பேர் சொல்ல மாட்டேன், ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நம்ம போய் நிற்கிறோம், இருப்பா டேரக்டர் இருப்பாரா இல்லையான்னு தெரியலையே, பார்ப்போம், எப்படியாவது பார்த்துருவோம், இன்றைக்கி ஒரு பிடிச்சிட்டு தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா, மேனேஜர்கிட்ட சொல்லி மேனேஜர் ரூம்குள்ளே போய் சொல்லிட்டு மேனேஜர் வெளியே வராருன்னு பார்த்தா டேரக்டர் ஏஞ்சி வெளில ஓடி வந்தார். எங்கே வரும் அப்படின்னு, நான் தான் அப்படின்னு, பாப்பா உள்ள பாப்பா எப்படி பாருங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு he started telling a story where my dad and he had a conversation long years back. சூப்பர், தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் சும்மா ஜாலியாக எனர்ஜெட்டிக்காக ஃபன்னாக அதே அந்த சைடுகளுடன் அந்த ஒரு உட்கார வச்சிட்டீங்கல்ல, உட்கார வச்சதுக்கு என்னால் என்ன முடியுமோ இதுவே நீங்கள் இன்னொரு 6 கார் இடம் கொடுத்துருந்தீங்கன்னா ஓடி பிடிச்சிட்டு. வெரி நைஸ் அண்ட் இட் வாஸ் a very nice show. அண்ட் ஆல்சோ உங்களுடைய ஃபியூச்சர் என்டிவர்ஸ்க்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஃபைனல்? எல்லாரும் நம்ம ஒரே விஷயம் தான் நான் சொல்கிறது என்னென்னா, நம்ம எல்லாரும் வந்து மைண்டில் ஒரு பெரிய கிரைண்டர் வச்சு அரைச்சிக்கிட்டே இருக்கோங்க. நேற்று ஒன்று அரைச்சிட்ருப்போம், நேற்று நடந்த விஷயம் தான் பெரிய விஷயம்னு வச்சு அரைச்சிட்ருப்போம். ஆனால் இன்றைக்கி அதோட ஒரு பெருசு வந்து நேற்று நடந்த விஷயத்தை நம்ம மறந்துடுவோம். ஸோ இன்றைக்கி இருக்கிற விஷயம் இப்போ நாளைக்கு இதோட ஒன்று பெருசு வரும், அப்போ இதை மறந்துட்டு போய்டுவோம். ஸோ அதனால் கொஞ்சம் நம்ம முன்னாடி ப்ரீவியஸாக போயிட்டு இனி நடக்கிறது ஒரு பிரச்சனையே இல்லை, தூக்கி போட்டு முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் சில் பண்ணிட்டு ஜாலியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு கூட இருக்கவங்க எல்லாருமே ஜாலியாக பேசி சிரிச்சிட்டே இருந்தோம்னா இந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிடும். ஏன்னா இப்போ இருக்கிற விஷயத்துக்கு டென்ஷன் கம்மியாக இருந்தால் தான் நம்ம ஒரு லைஃப் நல்லா போகுன்றது தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் பெருசாக நான் சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க, இதுதாங்க சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க, எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க. டேக் கேர். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. 2025 சனி பெயர்ச்சி பலன்கள். ஜோதிடர் ஆதித்யா குருஜியை சந்தித்து உங்கள் சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நாள் ஜனவரி 26, நேரம் காலை 10 மணி, இடம் LA ஸ்டுடியோஸ், நுங்கம்பாக்கம், சென்னை.